ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா நம்ம வீட்டோட குட்டி சாமி ரூம் வந்து க்ளீனிங் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போடுற முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமி ரூம் எப்பயுமே க்ளீன் பண்ணும்போது நம்ம நிலக்கதவுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா நிலக்கதவுல தான் நம்மளோட குலதெய்வம் வந்து வெளியவே நிற்கும்னு சொல்லுவாங்க எங்கள் அத்தை. அதனால் எப்பயுமே சாமி ரூம் க்ளீன் பண்ணும்போது நிலக்கதவையும் வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் சாமி ரூம் க்ளீன் பண்ண போவோம். இதுதான் எங்கள் வீட்டோட சாமி கபோர்டு. குட்டியாக தான் இருக்கும், ஆனால் அழகாக தான் நீட்டாக வச்சுருப்போம். சாமி கபோர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அண்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஈர துணி வச்சு நல்லா துடைச்சாச்சு. அண்டு கீழே வந்து நியூஸ் பேப்பர் தான் வச்சுருப்போம். நியூஸ் பேப்பர் பழைய நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு புது நியூஸ் பேப்பர் வந்து நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் புது நியூஸ் பேப்பர் போட்டேன். நியூஸ் பேப்பர் வந்து இப்படி வீக்லி வந்து ஒன்ஸ் வியாழக்கிழமை எப்பயுமே க்ளீன் பண்ணிவிட்டு மாற்றிடுவோம். விளக்கு விளக்கும்போது எப்பயுமே வந்து வெள்ளி விளக்குக்கு வந்து கோல்கேட் பல்பொடி யூஸ் பண்ணுவாங்க. அதான் இது பல்பொடியை போட்டு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் அடுத்து வாஷ் பண்ணிட்டா விளக்கு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். அண்டு பித்தளை பூஜை பொருட்கள் வந்து விளக்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு துணியை வச்சுட்டு அந்த எண்ணெய் கரையெல்லாம் எடுத்துருவாங்க. எண்ணெய் கரையை எடுத்ததுக்கப்புறம் பீதாபரி பவுடர் கொஞ்சம் அப்புறம் கோல்பொடி கொஞ்சம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தேய்ப்பாங்க. அண்ட் இதை தேய்ச்சதுக்கப்புறம் இன்னொரு துணியை வச்சு நல்லா அந்த தேய்ச்ச கரைகளை ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா நல்லா பளபளன்னு ஆயிரும். இதில் தண்ணியே யூஸ் பண்ண மாட்டாங்க. தண்ணி யூஸ் பண்ணாமல் தான் வந்து எல்லா பூஜை பொருட்களையும் வந்து இப்படி தான் தேய்ப்பாங்க. அண்ட் பளபளனே இருக்கும். எத்தனை 3 வீக்ஸ் ஆனாலுமே வந்து நல்லா இருக்கும். சாமி ஃபோட்டோக்கள்லாம் வந்து நல்லா ஈர துணி வச்சு துடைச்சதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வச்சாச்சு. சந்தன குங்குமம் வந்து எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் நல்லா பெருசாக வைக்கணும். நல்லா அந்த சந்தன குங்குமம் தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த வேல் அண்ட் அருவா வந்து லித்திமா வந்து முருகன் வேஷம் போட்டதுக்கும் லித்ரன் வந்து கருப்பசாமி வேஷம் போட்டதுக்கும் வந்து செஞ்சது. அண்டு நல்லாயிருக்கும். அதனால் பூஜை அறையில் வச்சாச்சு. விளக்குக்கு வந்து அதே நான் ஃபோட்டோஸ்க்கு எப்படி சொன்னனோ சந்தன குங்குமம் பெருசாக வைக்கணும்னா அதே மாதிரி தான் பூஜை பொருட்களுக்கு வந்து சந்தன குங்குமம் நல்லா பெருசாக வைப்பாங்க அத்தை. இந்த முருகன் ஸ்டாச்சு வந்து என்னோடய ஃபேவரட் முருகன் ஸ்டாச்சு. என்னோடய சிஸ்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணது. இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்குக்கு வந்து ஸ்டாண்டு. நம்ம சாமி ரூம் கபோர்ட் குட்டியாக இருக்கனால இந்த ஸ்டாண்ட் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கு வைக்கும்போது இந்த மாதிரி அரிசி மஞ்சள் அண்டு நெய் 3 மிக்ஸ் பண்ணி சங்குக்கு கீழே வந்து வைப்பாங்க. சாமி ரூம் வந்து எப்பயுமே வந்து நல்லா கமகமன்னு இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம தண்ணி வைக்கும்போது சாமிக்கு அதில் கொஞ்சம் பன்னீர் இல்லைன்னா ஜவ்வாது அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும். விளக்கு அண்டு சாமி ஃபோட்டோஸ்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வைக்கிற இடத்துல தான் வந்து உப்பு ஜாடி வந்து வச்சுருப்போம். உப்பு வந்து எப்பயுமே சாமி ரூமில் வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உப்பு ஜாடி வந்து குட்டியாக வந்து வாங்கி வச்சுருக்கோம். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளீனிங் வந்து எப்பயுமே நடந்துடும் சாமி ரூமில். அது வந்து எல்லார் வீட்லேயும் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். எங்கள் வீட்டில் வந்து குட்டியாக இருக்கும் சாமி கபோர்ட் அண்டு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.